கமெண்ட்டில் ஒருத்தர் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபேக்டரைசேஷன், அதுவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா நமக்கு தெரியும், எக்ஸோட பவர் ஹையஸ்ட் பவர் வந்து ஸ்கொயர் இருக்கணும், 2 இருந்தால் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு. இப்படி இருந்ததுன்னா அதோட ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து சி, இப்படி வச்சுக்கணும். அடுத்து ஏசியை மல்டிப்ளை பண்ணுறேன், ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணால் ஏசின்னு கிடைக்குமா? இதை வந்து 2 ஃபேக்டராக பிரிக்கணும். அதை எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி பிரிக்கணும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வர மாதிரி ஏசியை வந்து 2 ஃபேக்டராக பிரிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஏஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை ஏ அண்டு மைனஸ் ஒய் பை ஏ அப்படிங்கிறதான் ஃபேக்டர். மறுபடியும் நல்லா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது ஏ, எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது பி, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து சி. ஸோ நம்ம ஏயையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏசின்னு கிடைக்கும். ஏசியை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு 2ஆக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு வர மாதிரி பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் ஏஆல் இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எக்ஸ் பை ஏ ஒய் பை ஏன்னு கிடைக்கிது. இதோட சைனை சேஞ்ச் பண்ணி மைனஸ் எக்ஸ் பை ஏ அண்ட் மைனஸ் ஒய் பை ஏன்னு சைனை சேஞ்ச் பண்ணால் அதுதான் வந்து ஃபேக்டர். கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே ஏ என்ன 1, சி வந்து 6, பி வந்து 5. ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 6ங்கிறது தான் வரும். இந்த 6ஐ வந்து 2ஆக பிரிக்கணும், ஆனால் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வரணும். ஃபஸ்ட்டு என்னென்ன பிரிக்கலான்னு பாருங்கள், 1 × 6ன்னு பிரிக்கலாம், அப்புறம் 2 × 3, ரெண்டே வழியில் தான் இதை பிரிக்கலாம். ஸோ 2 × 3ன்னு பிரிக்கிறப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 வருதா? 2 + 3 வந்து நமக்கு 5ன்னு தெரியும். ஸோ கரெக்டாக பிரிச்சாச்சு. இப்போ ஏ என்னது 1 டிவைட் பண்ணுறேன். ஸோ 2/1 2 தான், 3/1 3 தான். ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இதுக்கு? -2, -3, சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது ஏக்கு முன்னாடி 3ன்னு இருக்குது, இந்த ஈக்குவேஷனை பிரிக்க பார்க்கலாம். 3 × 8 எவ்வளோ? 24ன்னு வருது. இதுதான் ஏசி. 24ஐ 2ஆக பிரிக்கணும், ஆனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வரணும். எப்படி பிரிக்கலாம்? முதல்ல 1 × 24ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைனா 2ஆல் பண்ணிங்கன்னா 2 × 12, 3ஆல் பண்ணோன்னா 3 × 8 வரும், இல்லைன்னா 4 × 6. இந்த 4 இதில் தான் பிரிக்க முடியும் இதை. ஸோ இங்கே 4 × 6, 4 + 6 தானே 10. ஸோ இதை 4ஆலையும் 6ஆலையும் பிரிக்கிறேன். 3ங்கிறது தான் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 4/3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வந்துடும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது ஃபேக்டரு -4/3 அண்டு 2 -2. ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர். அதே மாதிரி இதில் -2 அண்ட் -3 தான் ஃபேக்டர். இப்போது மைனஸ் வந்தால் எப்படி பண்ணுறது? சிக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா? இங்கே ஏ வந்து 1, சி வந்து -10. 1 × -10 எவ்வளோ? -10 தான். 10ஐ எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், 1 × 10ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி 2 × 5ன்னு பிரிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 1 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11 வரும், 2 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். எப்படி பார்த்தாலும் 3 வரலையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃபேக்டரில் மைனஸ் போட்டு பார்க்கணும். ஒன்று -1 + 10 ட்ரை பண்ணலாம், இல்லைனா 1 - 10 ட்ரை பண்ணலாம், 2 - 5 ட்ரை பண்ணலாம், இல்லை -2 + 5 ட்ரை பண்ணலாம். இதில் எதை கூட்டினா 3 வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இதுதான் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வருதா? ஸோ -2 அண்டு 5 அப்படிங்கிறது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் -10 வருது, ஆட் பண்ணால் 3ங்கிறதும் வருது. ஸோ இதை வந்து ஏ என்ன 1 தான். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஃபேக்டர் இங்கே என்னென்னது? -2ஓட சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2, 5ஓட சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -5. ஸோ 2 அண்ட் -5 தான் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபேக்டர். ஸோ சிக்கு முன்னாடி மைனஸாக இருந்ததுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன்லையும் மைனஸ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த இதை இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். 3 × -1 -3. ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்? 1 × 3ன்னு ஒரே ஒரு வழியில் தான் பிரிக்கவே முடியும். நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் +2 வரணுமா? ஸோ +2 வரணும்னா -1 போடுறேன். ஸோ -1 + 3 என்னது? +2 வந்துடும். ஸோ முன்னாடி இருக்கிற 3ஆல் டிவைட் பண்ணுறேன், ஏஆல் டிவைட் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3 அண்டு -1, இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ். இப்போ பாருங்கள், பி ரெண்டத்துலேயும் மைனஸ் இருக்குது. பி ரெண்டத்துலேயும் மைனஸ் இருக்கா? இதில் ஏசி என்ன வரும்? ஏ 1, சி 6, ஆனால் பி பார்த்தீங்கன்னா -5. ஏசி என்னது? 6.
இதை என்னென்ன ஃபேக்டராக பிரிக்கலாம்? 1 × 6ன்னு பிரிக்கலாம், இல்லை 2 × 3ன்னு பிரிக்கலாம். பி மைனஸ் இருந்து ஏயும் சியும் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஃபேக்டர்லையும் மைனஸ் போடணும். அப்போ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? மல்டிப்ளை பண்ணால் ++ல் வரும், ஆட் பண்ணால் மைனஸில் வரும். ஸோ பி மட்டும் மைனஸாக இருந்து மித்த ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஃபேக்டர்லையும் மைனஸ் போட்டுற வேண்டியதான். ஸோ 1ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வருது? 7 வருது. ஸோ இது கிடையாது. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 வருதா? ஸோ -2 அண்ட் -3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். -2ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணால் -5 வந்துடும். ஸோ முன்னாடி இருக்கிற ஏஆல் டிவைட் பண்ணுறேன். 1 1. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2, 3. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 × 3 6ன்னு வந்துடுது. இது 2 ஃபேக்டராக பிரிக்கணும். ஆட் பண்ணால் என்ன வரணும்? நமக்கு -7 வரணும். ஸோ 1 × 6ன்னு ஒரே ஒரு வழி தான் பிரிக்கலாம். ஸோ -1 அண்ட் -6. மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -7. முன்னாடி இருக்கிற 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ -3. ஃபேக்டர்ஸ்க்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 1/2, 3. ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ 4வது கேஸ் பார்த்தீங்கன்னா பியும் மைனஸ் சியும் மைனஸ். எப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இங்கே ஏ வந்து 1, சி வந்து -6, பி வந்து -1. இப்போ ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? -6ன்னு வருதா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ 1 × 6, இன்னொன்று வந்து 2 × 3. ஸோ இது ரெண்டும் தான் ஃபேக்டர். இப்படி பிலையும் சியில் ரெண்டுத்துலையுமே மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணி பார்க்க தேவையில்ல, மைனஸ் பண்ணி பாருங்கள். 1 - 6 அப்படி இல்லைன்னா 6 - 1. அதே மாதிரி 2 - 3 இல்லைன்னா 3 - 2. இதில் எதை ஆட் பண்ணால் -1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 3 ஆட் பண்ணிங்கன்னா தான் -1 வரும். ஸோ ஒரு இது வந்து 2, இன்னொன்று வந்து -3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துடுது, ஆட் பண்ணால் -1 வந்துடுது. இப்போ 1ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 அண்ட் -3ங்கிறது வருது. ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்? சைன் சேஞ்ச் பண்ணி -2, 3ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ். இதில் பாருங்கள் 2 × -3 -6. எப்படி பிரிக்கலாம்? 1 × 6னும் பிரிக்கலாம், அதே மாதிரி 2 × 3னும் பிரிக்கலாம். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 5 வரணும். ஸோ 1 - 6, 6 - 1, 2 - 3 அண்ட் 3 - 2. இதில் எதை இது பண்ணோன்னா -5 வருதுன்னு பாருங்கள். 1 - 6 தானே -5. ஸோ ஒரு இது 1, இன்னொன்று வந்து -6. ரெண்டையுமே 2ஆல் டிவைட் பண்ணுறேன், ஏன்னா x2ஓட கோஎஃபிஷியன்ட் தான். 2ஐயும் -6ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா -3. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதான் ஃபேக்டர்ஸ். -1/2, 3. ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை மறுபடியும் ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போது அவர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து = 0னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? ஏ வந்து இங்கே 2ஆ, சி வந்து 418, பி வந்து -63. முதல்ல 2ஐயும் 418ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 418னே வச்சுக்கிறேன். இப்போ இதை 2ஆக பிரிக்கணுமா? 2ஆக பிரித்தா நமக்கு ஆட் பண்ணால் -63 வரணும். ஸோ இப்போ முதல்ல ஃபேக்டர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2 இருக்குது. ஸோ 418ஐ 2ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 209 வரும். இதை பார்த்தீங்கன்னா 2ஆல் 3ஆல் இது 7 11ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணுன்னா 19 அப்படின்னு வரும். ஸோ மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் 4ஐயும் ஒன்றா ட்ரை பண்ணணும். எதில் வந்து உங்களுக்கு 63 ஆட் பண்ணால் வருது பாருங்கள். 2 × 2 4 வச்சுக்கிறேன். 4 × 11 × 19. ஸோ 44 × 19 இதை பிரிக்கலாமா? 44 × 19 பிரித்தோன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 63 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 × 418 அப்படிங்கிறது வரும். ஆனால் பி மைனஸில் இருக்கனால -44 -19 அப்படின்னு போட்டுறேன். இப்போது x2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ரெண்டையுமே டிவைட் பண்ணேன்னா இது வந்து -22, இது வந்து வெறும் -19/2. ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது இப்போ? அதாவது எக்ஸோட வேல்யூ என்னென்னவா இருக்கலாம்னா சைன் சேஞ்ச் பண்ணி ஒன்று 22ஆக இருக்கலாம், இல்லைன்னா +19/2ஆக இருக்கலாம். ஸோ 2 வேல்யூவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதே தான் ஏ அண்ட் சியை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 ஃபேக்டராக பிரிக்கிறோம். அந்த 2 ஃபேக்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து பி வரணும். அப்புறம் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஏஆல் ரெண்டத்தையுமே டிவைட் பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபேக்டர் கிடச்சிரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 2 × 418. இதுக்கு ஃபேக்டர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நிறையா ஃபேக்டரைசேஷன் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் எது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 63 வரும் அப்படின்னு, இல்லைனா எது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு பி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 3மே பாசிட்டிவ், ஏ பி சி 3மே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பிரிக்கிறப்போ ரெண்டையும் சம் பண்ணி பாருங்கள். இல்லை அதே மாதிரி ஏயும் சியும் பாசிட்டிவ், பி நெகட்டிவாக இருந்தாலும் சம் பண்ணி பாருங்கள். ஆனால் ஏயும் பியும் பாசிட்டிவ், சி மட்டும் நெகட்டிவாக இருந்தால் ரெண்டு ஃபேக்டரையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏ மட்டும் பாசிட்டிவ், பியும் நெகட்டிவ், சியும் நெகட்டிவ்னாலும் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேக்டர் ரெண்டு பிரிக்கிறீங்கல்ல, 44 19ன்னு பிரிச்சிட்டிங்க. இது ரெண்டையும் சம் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏபிசியோட சைன் வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். மூர்த்தி எஸ் 2893 தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.